ஆதி மனிதன் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பிய போது அவன் வாழ்ந்த இடத்தில் சூழ்ந்திருந்த கற்பாறைகளில் கோடுகளால் வெளிப்படுத்தினான். அந்த கற்பாறை கோடுகளே ஆதி ஓவியமாக அறியப்படுகின்றன. புள்ளியில் தொடங்கிய கோடுகள் நீண்டு வளைந்து நெளிந்து பல உருவ கோடுகளாய் பரவி அவர்களது வாழ்க்கை மகிழ்வுகளையும் ஆடல் பாடல்களையும் வேட்டைக்கு பயன்படுத்திய கருவிகளையும் ஓவிய கோடுகளாக தீட்டியிருக்கிறார்கள். இக்கோடுகளே வரலாற்று பதிவு செய்யும் சாட்சியங்களாக விளங்குகின்றன. உலக நாகரிகத்தின் முதன்மையானது என்று குறிப்பிடப்படும் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்துவெளி நாகரிகம் முதற்கொண்டு இன்றைய கணினி காலம் வரை கோடுகளே முதன்மை பெற்று வருகின்றன. சிந்துவெளி நாகரிகத்தின் அடையாளங்களாக ஏராளமான சுடுமண் சிற்பங்கள் முத்திரைகளாக கிடைக்கப்பெற்றுள்ளன. கற்பனை திறத்திற்கு ஏற்ப உருவங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். 2 கொம்புகளை உடைய மனிதன், மீன், எருது, வரிக்கோடுகளுடைய புலி, மரம், காண்டாமிருகம், எருமை, காளை, யானை, உடைந்த பானைகள், பிறப்பு பற்றிய முத்திரைகள் கிடைத்துள்ளன. இச்சின்னங்கள் அரப்பா, மொகஞ்சதரோ ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்துள்ளன. உலகத்தின் பல்வேறு இடங்களில் குகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஏடரியா வரலாற்றுக்கு முந்தைய கால கோட்டோவியங்கள் தமிழகத்தில் ஏராளமாக காணப்படுகின்றன. இக்கோடுகளில் ஆதி தமிழர்களின் வாழ்நிலை சித்தரிக்கப்பட்டுள்ளன. குகை ஓவியங்கள் பெரும்பாலும் நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, வட ஆற்காடு, தென்னார்காடு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்றன. தென்னார்காடு மாவட்டம் கீழ்வாலை என்ற ஊரில் உள்ள இரட்டைப்பாறையில் செம்மண் வண்ணத்தினால் வரையப்பட்டுள்ள ஓவியத்தில் பறவையின் முக அமைப்புடைய மனிதர்கள் காணப்படுகிறார்கள். இவ்வோவியம் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையதாக கணக்கிடுகிறார்கள். தர்மபுரி மாவட்டம் மல்லப்பாடியில் உள்ள பாறை ஓவியத்தில் குதிரை மீது அமர்ந்த ஒரு வீரன் காணப்படுகின்றான். இவ்வோவியம் வெண்ணிற கோட்டோவியமாக வரையப்பட்டுள்ளது. ஓவிய கோடுகளை நமது கலைஞர்கள் பல்வேறு ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள், முத்திரைகள் உலோகத்திலும் சுடுமண்ணிலும் காணப்படுகின்றன. இவை கோட்டு வடிவங்களாகவும் புடைப்பு அச்சு முறையிலும் அமைந்ததாகவும் காணப்படுகின்றன. அரசர்களின் கொடி, அவர்கள் வணங்கிய கடவுளர்கள், அவரவர் சின்னங்கள் ஆகியவற்றையும் கோடுகளால் வரைந்திருக்கிறார்கள். செப்பு தகடுகளில், ஓலைச்சுவடிகளில் ஓவிய கோடுகளோடு எழுத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். வரலாற்றை, மருத்துவத்தை, புராணத்தை, இலக்கியங்களை ஓவியத்தோடு படைத்திருக்கிறார்கள். காதல் மங்கையரின் மார்பகங்களிலும் முதுகுகளிலும் செம்பஞ்சு குழுவையால் ஓவியம் வரைந்ததை தொழில் ஈன்று என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. பெண்கள் தங்கள் வீட்டின் முன்வாசலில், சுவரில், தெருக்களில் கோலங்கள் போட்டுள்ளனர். தம் கற்பனைகளில் மிதந்து வரும் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், பூக்கள் என்று தம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் 1000 கோடுகளால் வெளிப்படுத்தியுள்ளனர். தோலை பதப்படுத்தி அதில் ஓவிய கோடுகளை வரைந்து உள்பகுதியில் வண்ணங்கள் குழைத்து தீட்டி தோல்பாலை மூலம் மக்களுக்கு கதை சொல்லிகளாக வாழ்ந்து கலையை வளர்த்திருக்கிறார்கள். இரப்பாறை இல்லாயி நீர்கண்மா ஞால மரப்பாவை சென்று வந்தற்று என்ற திருக்குறள் வரிகளில் மரப்பாவை பயிற்று வருவதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுகள் செதுக்கு சிற்பங்கள், இலக்கணங்களை மீறிய கோட்டோவியங்கள் சிறப்பாக்கப்பட்டு பக்கவாட்டில் உருவங்கள் அகழ் ஓவிய கோடுகளாகவும் வெளிப்படுகின்றன. நடுக்கற்களே முப்பரிமாண வடிவங்களுக்கு முன்னோடி எனலாம். கோடுகள், ஓவியங்கள், செப்பு தகடுகள், அச்சுகள், துணிகள், கற்கள், உடல்கள், வீட்டு வாசல்கள் என்று பல்வேறு தளங்களில் இருந்த கோடுகளும் ஓவியங்களும் பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், மராட்டியர் காலம் என்று காலங்கள் தோறும் விரிவுபடுத்தப்பட்டு வந்தன. சோழர் கால ஓவியங்கள் கிபி 1000 சேர்ந்தவை. இவ்வோவியங்களை தஞ்சை பெருவுடையர் கோவிலின் கருவறை முதல் தள சுற்றுச்சுவரில் பாதுகாப்பாக வரையப்பட்டுள்ளது. 9ஆம் நூற்றாண்டு ஓவியங்களாக பாண்டியர் கால சித்தன்னவாசல் ஓவியங்கள் திகழ்கின்றன. பனைமலை, காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஓவியங்களையும் இவற்றோடு குறிப்பிட வேண்டும். சித்தன்னவாசல் ஓவியங்களில் அரசர், அரசி, மீன்கள், வாத்துகள், எருமைகள் நிறைந்த தாமரை குலம் ஆகியவை பாண்டியர் கால ஓவிய கலைஞர்களின் கைத்திறமைக்கு சான்றாக உள்ளன. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் நாயக்கர் கால ஓவியங்கள் தமிழகம் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. தமிழனுக்கு என்று இருந்த ஓவிய கலை வரலாற்றை எழுதுவதை விட அதை காப்பதற்கான முயற்சிதான் இன்று மிக இன்றியமையாத தேவையாகும்.
வணக்கம்.